வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டிராவல் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை இந்த வீடியோ தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், செயின்ட் ஜான் பகுதியிலே 17 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுவர்கள் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட வழக்கிலே 46 வயதான ரோமன் கெமிஸ்ட் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு விசாரணை நீதிமன்றத்திலே இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றது. கடந்த ஜனவரி 29, 2025 அன்று காலை 7 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஆபீசர்ஸான நிக் ட்ராய், மெத்யூ இன்னஸ், ஜெப்ரி ஹாமில்டன் மற்றும் ஐடன் மெக்கின்டர் ஆகிய காவலர்களினுடைய பாடி கேம்ஸ் 14 பேர் கொண்ட சான்றாயர் குழு முன்பு திரையிடப்பட்டது. அதாவது ஜூரி குழு முன்பு திரையிடப்பட்டது. உயிரிழந்த 17 வயது சிறுவன் இறப்பதற்கு முன்பு தயவு செய்து உதவுங்கள், அவரிடம் கத்தி இருக்கிறது என 911 எண்ணிற்கு அழைத்து கதறிய ஆடியோ நீதிமன்றத்திலே ஒலிக்கப்படப்பட்டது. குடியிருப்பின் கதவை 30 வினாடிகள் போராடி உடைத்து உள்ளே சென்ற காவலர்கள் ஒரு சிறுவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதையும் மற்றும் ஒரு சிறுவன் படுகையில் பல கத்தி குத்துக்களுடன் இறந்து கிடப்பதையும் கண்டார்கள். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் ஆணி அடிக்கும் கருவியால் தனது தலையில் அடித்து தற்கொலைக்கு முயன்று இரத்த கரைகளுடன் கழிவறையில் உயிருடன் பிடிக்கப்பட்டார். பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தலையில் இருந்த ஆணிகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. கெமிஸ்டியின் பக்கத்து வீட்டுக்காரரான இபேக்போ மற்றும் ஆண்ட்ரூ ஜெட்ரி ஆகியோரும் கீழ்த்தளத்தில் வசிக்கின்ற மெடிசன் மற்றும் ராபர்ட் மெக்கின் ஆகியோரும் சம்பவ தினத்தன்று அதிகாலையில் கேட்ட அலறல் மற்றும் பயங்கர சத்தங்கள் குறித்து சாட்சியம் அளித்தார்கள். கமிஷனின் தரப்பு வழக்கறிஞரான ஷெனாவிக்ஸ் இந்த காவலர்கள் யாரிடமும் குறுக்கு விசாரணை எதையும் செய்யவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. ஹாலிஃபேக்ஸின் முக்கிய பகுதியான ஸ்பிரிங் கேரன் சாலையிலே போதைப் பொருட் பயன்பாடு மற்றும் பிச்சை எடுத்தல் போன்ற சம்பவங்கள் பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஸ்பிரிங் கார்டன் பகுதியினுடைய வணிக சங்கத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஷூ உடெக் கூறுகையிலே 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டத்திலே இப்பகுதியில் சில்லறை வர்த்தக கடைகளில் திருட்டு சம்பவங்கள் 61% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இனஃபாக்ஸ் கடையினுடைய உரிமையாளரான லெசி ஓலர் தெரிவிக்கையிலே, வாடிக்கையாளர் இல்லாத பல நபர்கள் கடைக்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்துவது வியாபாரிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். குற்றங்களை தடுக்கும் விதமாக ஜூலை மாதம் முதல் இப்பகுதியில் பிரத்யேக கால்நடை ரோந்து படையினர் ஃபுட் பெட்ரோல் பணி அமர்த்தப்பட இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேல்கரி டெம்பிள் பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் 2 மணியளவிலே காவல்துறையினர் மேற்கொண்ட ஒரு வெல்ஃபேர் செக்கின் போது ஒரு வீட்டுக்குள்ளே 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் 10 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவனும் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. கடந்த 6 வாரங்களில் கேல்கரி காவல்துறை விசாரிக்கின்ற 2வது குழந்தை மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கிலே பொதுமக்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கேல்கரியினுடைய ஈஸ்ட் வில்லேஜ் பகுதியிலே கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவிலே 4வது தெரு சவுத் ஈஸ்ட் மற்றும் 7வது அவென்யூ சவுத் ஈஸ்டுக்கு அருகிலே பயங்கர கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்ற நிலையிலே அப்பகுதியிலே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மான்ட்ரியல் நோர்த் பகுதியில் இருக்கின்ற வால்மார்ட் அங்காடிக்குள் 22 வயதான எட்மண்டன் நபர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட வழக்கிலே கைது செய்யப்பட்ட 3 15 வயது சிறுவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதிலே 2 சிறுவர்கள் தங்கள் பெற்றோரின் கண்காணிப்பில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக் கூடாது மற்றும் பள்ளிக்கு செல்வதற்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு சிறுவனுக்கு வழக்கமான ஜாமீன் வழங்கப்பட்டு இரவு நேர ஊரடங்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட 4வது சிறுவன் மீது தற்போதைக்கு குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெர்மி ஷாபுட் மற்றும் பாட்ரிசியா டெனிஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கியூபெக்கில் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் அமைப்புடன் தொடர்புடைய மிகப்பெரிய வாகன திருட்டு கும்பலை பல காவல்துறை பிரிவுகள் இணைந்து முறியடித்திருக்கின்றது. நியூ புரூன்ஸ்விக் பகுதியிலே ஜீப் உள்ளிட்ட வாகனங்களை திருடி கியூபெக்கு கொண்டு வந்து வாகன அடையாள எண்களை மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் ஏலத்திலும் தனிநபர்களுக்கும் விற்பனை செய்திருக்கிறார்கள். இந்த மெகா மோசடியின் மூலம் சுமார் $17,30,000 லாபமாக ஈட்டப்பட்டிருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடத்திய சோதனையிலே 21 வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் குழுவினுடைய உறுப்பினரும் ஆவார். இவர்களிடமிருந்து சுமார் $1,00,000 ரொக்கம் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரிக்கும் இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. கெனோரா அருகே ஒரு கிராமப்புற சாலையிலே 22 வயதான வினிபெக்கைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டிச் சென்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார். இவர் சென்ற கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது.
கடந்த ஜூன் 6ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி அளவிலே நடைபெற்ற இந்த சம்பவத்திலே இளைஞர் காயங்களின்றி உயிர் தப்பியிருக்கின்றார். எனினும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது, விபத்து நடந்த இடத்தை விட்டு தப்பியோடியது மற்றும் தகுதியான துணை ஓட்டுநரின்றி G1 உரிமத்துடன் வாகனம் ஓட்டியது ஆகிய பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது ஒன்டாரியோ மாகாண காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வேக வரம்புகள் வெறும் ஆலோசனைகள் அல்ல என காவல்துறை பொதுமக்களை எச்சரித்திருக்கிறது. யோர்க் பிராந்தியத்தில் இருக்கின்ற அரோரா வெலிங்ஸ்டன் ஈஸ்ட் மற்றும் வால்டன் டிரைவ் பகுதியில் இருக்கின்ற ஒரு குடியிருப்பிலே புதன்கிழமை பிற்பகல் 2:45 மணி அளவிலே பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்திருக்கின்ற யோர்க் பிராந்திய காவல்துறை சம்பவ இடத்திற்கு அருகிலே இருந்த 5 பேர் உட்பட மொத்தமாக 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இறந்தவரினுடைய அடையாளம் மற்றும் இறப்புக்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் டிக்சன் தெரிவித்திருக்கின்றார். நோவாஸ்கோஷியாவினுடைய பிரிட்ஜ்வாட்டரில் இருக்கின்ற கிங் ஸ்ட்ரீட்டிலே புதன்கிழமை பிற்பகல் 2 மாடிகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே பயங்கரமான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திலே காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ பதிவாகவில்லை என்றாலும் குடியிருப்பாளர் ஒருவர் காணாமற் போயிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை தேடும் பணிகளிலே தீயணைப்புத்துறை ஈடுபட்டிருக்கின்றது. தீயணைப்பு துணைத் தலைவரான டேனி மெக்பி அருகில் இருக்கின்ற 3வது கட்டடத்திற்குள் தீ பரவாமல் தடுக்க தீயணைப்பு வீரர்கள் நீரை அடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேயர் டேவிட் மிட்சல் பொதுமக்களை சம்பவ இடத்துக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தி இருக்கின்றார். கிங் மற்றும் மெபிள் ஸ்ட்ரீட் போக்குவரத்துக்காக 24 மணி நேரத்திற்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அயட்ரி கேக்ரேன் தொகுதியினுடைய எம்எல்ஏயான பீட்டர் குத்ரியை திரும்ப பெறுவதற்கான மனு 90 நாட்கள் காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்கப்படாததால் அது செல்லுபடியாகாது என அல்பர்டா தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முற்போக்கு டோரி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான குத்ரி தேர்தல் ஆணையத்தின் முடிவை நான் மதிக்கிறேன், எனது தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 2025 UCP அமைச்சரவையில் இருந்து அவர் விலகியது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக எட்மண்டனில் புதிய எக்ஸ்ப்ளோரர் ட்ராலி சேவையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு டிஸ்கவர் எட்மண்டன் எனப்படுகின்ற ஒரு பாஸ் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1920களின் பழைய கால வடிவமைப்பை கொண்ட மோனோ ட்ரோலிகள் ஜூன் 15 முதல் தேங்க்ஸ் கிவிங் டே வரை செயற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெஸ்ட் எட்மண்டன் மால், போர்ட் எட்மண்டன் பார்க் உள்ளிட்ட நகரத்தின் 20 முக்கிய இடங்களை இந்த ட்ரோலிகள் இணைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் கிடைக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எட்மண்டன் சைனா டவுனில் 102வது அவென்யூவில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க கார்பின் கேட் 2017 LRT கட்டுப்பாடத்திற்காக அகற்றப்பட்டது. தற்போது $8.7 மில்லியன் செலவிலே 97வது ஸ்ட்ரீட்டிலே புதிய கேட் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தின் அதிகப்படியான செலவு மற்றும் தரமற்ற பொருட்களை கண்டித்து சீன சமூக அமைப்பானது தனது ஆதரவை இதற்கு விலக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிதியை வியாபார மீளுருவாக்கம் மற்றும் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தலாம் என சமூக பிரதிநிதி பில்லி டோ வலியுறுத்தி இருக்கின்றார். அல்பர்டாவினுடைய எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ் என்கின்ற பெயரை அல்டா பாராமெடிக் ஹெல்த் என மாற்ற முடிவை சுகாதாரத்துறை அமைச்சரான அட்ரியானா லாக்ரேஞ்ச் அதிரடியாக ரத்து செய்துள்ளார். 3000க்கும் மேற்பட்ட மருத்துவ உதவியாளர்களை உள்ளடக்கிய HSAA சங்கமானது பெயர் மாற்றத்திற்கு பதிலாக மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்ற முன்மாதிரி உருவாக்கத்திற்கு $25,000க்கும் குறைவான தொகையே செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. கனடாவினுடைய லண்டன் போக்குவரத்து ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவரான வழக்கறிஞர் ஸ்டெஃபானி மெரண்டட் வரவிருக்கின்ற நகரமன்ற தேர்தலிலே வார்டு 6 போட்டியிட தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். போக்குவரத்து ஆணையத்தை அரசியலாக்கிய முடிவை கடுமையாக விமர்சித்த இவர் கூட்டுறவு மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை நகரமன்றத்திலே கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார். அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே இதுவரை 61 வேட்பாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மான்ட்ரியல் நகரின் நிர்வாக இயக்குநரான பெனாய்ட் டகனாய்ஸ் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு சுமார் 3 ஆண்டுகளுக்கான சம்பளமாக $1 மில்லியன் அதிகமான தொகை பணி நீக்க இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சி பணியிலே இருந்த அவரது சேவையை மேயர் சொராயா மாரினஸ் பெராடோ பாராட்டியிருக்கின்றார். அவருக்கு பதிலாக துணை நிர்வாக இயக்குனர் அலைன் ரூஃபோர்ட் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் எரிக்கா அல்னியஸ் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹாலிஃபேக்ஸின் ஆர்கைல் வீதியிலே $350,000 செலவிலே நடைபெற்று வருகின்ற வடிகால் குழாய் சீரமைப்பு பணிகளால் அப்பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் கடைகளின் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் டீ ஹவுஸ் உரிமையாளரான பிலிப் கோமன்ஸ் கூறுகையிலே கட்டுமான பணிகள் நடப்பதால் சுற்றுலா பயணிகள் எங்கள் வீதிக்கு வருவதில்லை, வாடகையை செலுத்த கடன் பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். கடந்த 6 வாரங்களாக பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையிலே வியாபாரிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நிதியத்தை அமைக்க மாநில அரசிடம் நகர வணிக ஆணையம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கனடாவின் லண்டன் சர்வதேச விமான நிலையத்திலே அதாவது YXU கோடிலே
தனியார் மற்றும் கார்ப்பரேட் விமான சேவைகளுக்கான 3,50,000 சதுர அடி பரப்பிலான புதிய பிளைசைட் FBO மையமானது திறக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய விமான போக்குவரத்து நடைமுறைகளால் ஏற்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையமானது கல்ஃப் ஸ்ட்ரீம் G500 போன்ற பெரிய கார்ப்பரேட் ஜெட் விமானங்களை நிறுத்தும் வசதியை கொண்டுள்ளது. வட அமெரிக்காவிலேயே முதன்முறையாக வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான எரிபொருள் வழங்குனரை தேர்வு செய்யும் வசதியும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது நிச்சயமாக வெளிநாட்டு தொழிலதிபர்களை ஈர்க்கின்ற ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய முயற்சியின் காரணமாக பல தொழிலதிபர்கள் தங்களுடைய பிரைவேட் ஜெட்களை இந்த விமான நிலையத்திலே தரையிறக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டிமின்ஸில் நடைபெற்ற கனடிய சுரங்க கண்காட்சியிலே ஒன்டாரியோ எரிசக்தி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சரான ஸ்டீஃபன் லெக்ஸே 18 முக்கிய கனிம விநியோக சங்கிலி திட்டங்களுக்கு $8 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். வெளிநாட்டு சார்பை குறைத்து உள்ளூர் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும். சுரங்கங்களில் பாதுகாப்பை மேம்படுத்த கொண்டு வரப்படுகின்ற கிளியர் ஜோன் ரொபோட்டிக் திட்டத்திற்காக வேல் லிமிடெட் நிறுவனத்திற்கு $5 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோவினுடைய சுரங்கத்துறை ஆண்டுக்கு $14.4 பில்லியன் வருவாயை மாநில பொருளாதாரத்திற்கு கொடுப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் மனித கடத்தல் வழக்கிலே ஒன்டாரியோவை சேர்ந்த முன்னாள் ஜூனியர் ஹாக்கி வீரரான 33 வயதான டேல் தியோனுக்கு பிரான்ஃபோர்ட் நீதிமன்றம் 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 2024 ஆண்டு 25வது சீசனிலே பிங்ஹாம்டன் பிளாக் பியர்ஸ் அணிக்காக விளையாடிய இவர் 26,000க்கும் மேற்பட்ட சிறுவர் துஷ்பிரயோக புகைப்படங்கள் மற்றும் 3000 காணொளிகளை கணனியில் பதுக்கி வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் இவர் ஒரு பெண்ணை இணையதளத்தில் விளம்பரம் செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை அபகரித்ததும் விசாரணையிலே அம்பலமானது. சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்த பின் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி பாதிக்கப்பட்ட பெண்ணை மீண்டும் தொடர்பு கொண்டு தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தருமாறும், அவ்வாறு செய்தால் தனது குற்றச்சாட்டுகள் நீங்கிவிடும் என மூளைச்சலவையும் செய்துள்ளார். அவர் கர்ப்பமான பிறகு அந்த குழந்தையை அவரே வளர்க்க வேண்டும் என தியோன் மிரட்டிய தகவலும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த முகாந்திரங்களை விசாரித்த பின்னர் தான் இவருக்கு 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.